சொல்ல போகிறேன்னா, பூஜை ரூமில் வந்து ஒரு 5 பொருள் பூஜை ரூமில் வைங்க, கண்டிப்பாக வைங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் முக்கியமாக பாருங்கள், வசம்பு இருக்குது பார்த்தீங்களா? அந்த வசம்பு வந்து கடையில் வாங்கிட்டு வாங்க. அந்த வசம்பு வச்சோம்னா அதில் ஒன்று எடுத்து நம்ம நெருப்பில் சுட்டு குழந்தைங்களுக்குலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா? அப்போது அந்த வசம்பு தான். வசம்பு வந்து அதை நம்ம நெருப்பில் சுட்டு அந்த மையை எடுத்து நம்ம நெத்தியில் இட்டுக்கிட்டு போனோம்னா நம்ம போகிற காரியம் வெற்றி. அதனால் அந்த வசம்பு 9, பச்சை கற்பூரம் 9, எத்தனைன்னு சொல்கிற பார்த்துங்க. 9 ஒரு நல்ல சுத்தமான ஒரு துணியில், புதுசாக இருக்கணும் துணி, அதில் 9 வசம்பு, 9 பச்சை கற்பூரம், 9 ஏலக்காய். சரிங்களா? ஏலக்காய். அப்போல்லாம் 9 லவங்கம், 9. அதுக்கு அடுத்தது பைசா. அது 1 ரூபாய் காயின்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அது ஒரு 9 வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு மூட்டை கட்டி ஒரு கயிறு போட்டு கட்டி அதை வந்து ஒரு பூஜை ரூம்லேயே அதை கொஞ்சம் உயரமான, கொஞ்சம் ஒரு ஏதாவது ஒரு ஹைட்டான இடத்துல, அந்த விளக்கெல்லாம் ஏற்றுறோம் இல்லைங்களா, அங்கேயே அதை வச்சுடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் பண ஈர்ப்பு சக்தி, பணம் வருதா இல்லையான்றதை நீங்களே உணருவீங்க. இதை மட்டும் செய்யுங்க, கண்டிப்பாக இதில் வந்து நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் இதை செஞ்சு தான் பாருங்களேன். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.